நீங்க வந்து உடனடியா மெடிடேஷன்ல வந்து பலன் அடையிறதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் வந்து நான் இப்ப சொல்றேன். வந்து சுழுமுனை நாடியில மெடிடேஷன் பண்ணும்போது டக்குன்னு வந்து உங்களுக்கு ஆக்ஞா சக்கரம் வந்து ஆக்டிவேஷன்ல இருக்கும். அது வந்து பிசிக்கல் பாடி மட்டும்தான் நம்ம கண்களுக்கு தெரியுது. பிசிக்கல் பாடியை ஒட்டின மாதிரி ஒரு இன்ச்சுக்குள்ள நமக்கு எனர்ஜி பாடி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த எனர்ஜி பாடியை வந்து எப்படி வந்து தூய்மையா வச்சுக்கிறது, எப்படி கிளென்ஸ் பண்றது, 22,000 நாடிகளையும் சரி பண்றது, அந்த 7 சக்ராஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி 7 சக்ராஸை வந்து கிளென்சிங் பண்றது. வணக்கம். நம்ம தியானத்தை பத்தி நிறைய வீடியோ பார்த்துட்டே வரோம். ஆனா தியானம் வந்து ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். தியானம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நம்ம உடம்பு வந்து பிசிக்கல் பாடி மட்டும்தான் நம்ம கண்களுக்கு தெரியுது. பிசிக்கல் பாடியை ஒட்டின மாதிரி ஒரு இன்ச்சுக்குள்ள நமக்கு எனர்ஜி பாடி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது தமிழ்ல சொன்னா சூக்ஷ்ம உடல் அப்படின்னு. நீங்க வந்து என்ன இது கண்ணுக்கு தெரியாத ஒரு உடலை பத்தி பேசுறாங்க, ஏதோ கதை சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து விஞ்ஞான பூர்வமாவும் நிரூபிச்சிருக்காங்க. இந்த சூக்ஷ்ம உடல் இருக்குன்றத வந்து சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க வந்து இதை நம்பிதான் ஆகணும். அந்த சூக்ஷ்ம உடலை இப்ப வந்து டாக்டர் வந்து எப்படி நம்ம உடம்பை வந்து குணப்படுத்துறாங்கன்னா பிசிக்கல் பாடிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்மளை வந்து குணப்படுத்துறாங்க. இந்த யோக சிகிச்சை முறைகள்ல வந்து என்ன அப்படின்னா நம்ம எனர்ஜி பாடியை வந்து ட்ரீட் பண்ணி நம்ம வந்து இந்த பிசிக்கல் பாடியை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோம். இவ்வளவுதான். இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு இது மட்டும்தான். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் பாடிக்கு வந்து மருந்துகள் மாத்திரைகள்லாம் நம்ம நிறைய எடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த பிசிக்கல் பாடியை டேமேஜ் பண்ணிக்கிறோம். ஆனா யோக சிகிச்சை முறைகள்ல வந்து நமக்கு வந்து மருந்து எதுவுமே எடுக்கிறது கிடையாது. எல்லாமே வந்து மனதை சரி பண்றது மூலயமா, இந்த எனர்ஜி பாடியை வந்து சரி பண்றது மூலயமாவே நம்ம ஆரோக்கியத்தை வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுதான் இந்த யோக சிகிச்சை முறைகள்ல நம்ம சித்தர்கள் வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் சொன்னதுல வந்து ஒரு 10% நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். 100% நம்ம வந்து அவங்க சொல்ற விதிமுறைகளை வந்து நம்ம லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம ஒரு 10% நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதை ஃபாலோ பண்ணினீங்கனாலே நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி நீங்களாவே போக ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனா இப்ப நம்ம இந்த எனர்ஜி பாடி என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஆபரேஷன் எல்லாம் பண்ணும்போது மரத்தை போறதுக்கு ஊசி போடுறாங்க இல்லையா? அப்ப வந்து இந்த எனர்ஜி பாடியை வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து எனர்ஜி பாடி வந்து இடம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பிசிக்கல் பாடி வந்து அந்த நம்னஸ் வந்து வர வைக்க முடியும், மரத்து போக வைக்க முடியும். அதுக்குதான் வந்து மரத்து போற ஊசி போடுறது. இன்னொன்னு ப்ராக்டிக்கலா நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு வந்து பிசிக்கல் பாடி மட்டும்தான் இருக்கும், எனர்ஜி பாடி இருக்காது. அவங்க வளரதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த எனர்ஜி பாடிங்கிறது வந்து டெவலப் ஆகும். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து நீங்க வந்து அந்த கிச்கிச்சா பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தொடுதலை வந்து உணரக்கூடிய இருக்காது. அந்த சென்சிட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா எனர்ஜி பாடி இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். இதையும் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம அந்த எனர்ஜி பாடியை வந்து எப்படி வந்து தூய்மையா வச்சுக்கிறது, எப்படி கிளென்ஸ் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம மெடிடேஷன். அதாவது நம்மளுடைய பிசிக்கல் பாடியில வந்து 7 சக்ராஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிசிக்கல் பாடியில கிடையாது, எனர்ஜி பாடியில தான் இருக்கு. அதே மாதிரி 72,000 நாடிகள்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் எங்க இருக்குன்னா இந்த சூக்ஷ்ம உடல்ல தான் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த ஸ்தூல உடல்ல அது கிடையாது. அந்த 72,000 நாடிகளையும் சரி பண்றது, அந்த 7 சக்ராஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி 7 சக்ராஸை வந்து கிளென்சிங் பண்றது, அந்த 7 சக்கரங்களையும் ஒழுங்குபடுத்திட்டோம்னாலே நமக்கு வந்து எந்த வியாதிகளும் இல்லாம நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ முடியும். அந்த 7 சக்ராஸ் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம எனர்ஜி பாடியில இருக்கு. அதை எப்படி கிளென்ஸ் பண்ண முடியும்? நம்ம மெடிடேஷன் மூலியமா தான் கிளென்ஸ் பண்ண முடியும். அப்ப வந்து நம்ம மனசை வந்து அலைப்பாய விடாம நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து குவிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மெடிடேஷன்ல உட்கார்ந்தா மட்டும் போதுமா? மனசு அலைப்பாயாதான்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம். எப்ப நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் மனசு வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா வந்து அலைப்பாயும். குழந்தைய வந்து அங்க போகாது அப்படின்னு சொன்னாதான் வேகமா போகும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம மனசு எங்கேயும் போகாது அப்படின்னு சொன்னாதான் பல இடங்களுக்கு போகும். அப்ப வந்து நம்ம மூச்சோட்டத்தை வந்து நம்ம கவனிக்கும் பொழுது மூச்சை வந்து உள்ள இருக்கிறோம் வெளியிடுறோம், உள்ள இருக்கிறோம் வெளியிடுறோம், உள்ள இருக்கிறோம் வெளியிடுறோம், இந்த மூச்சை மட்டுமே நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம மனசு வந்து அடங்கி நம்ம மூச்சுல வந்து மனசு வந்து அடங்கிடும். அப்போ வந்து நம்ம மெடிடேஷன் வந்து தன்னை போலே நடக்கும். தியானத்துல உட்கார்க்கும் பொழுதே வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம பிசிக்கல் பாடியிலையும் கரெக்ட் ஆகும். அந்த எனர்ஜி பாடியில கரெக்ட் பண்றது மூலயமா அந்த பிசிக்கல் பாடியில வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். நார்மலா புதுசா தியானத்துல உட்கார்ந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து மெடிடேஷன் பண்ண முடியாது.
அவங்களுக்கு உட்காரவே முடியாது, கண்ணை மூடி உட்கார முடியாது, அசையாம உட்கார முடியாது, சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அதனாலே அவங்க வந்து இது ரொம்ப போரிங்கா இருக்கு, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் சொல்லி தரேன். நீங்க வந்து உடனடியா மெடிடேஷன்ல வந்து பலன் அடையிறதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் வந்து நான் இப்ப சொல்றேன். வந்து சுழுமுனை நாடியில மெடிடேஷன் பண்ணும் போது டக்குன்னு வந்து உங்களுக்கு ஆக்ஞா சக்கரம் வந்து ஆக்டிவேஷன்ல இருக்கும். ஆக்ஞா சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டாலே என்ன, நமக்கு வந்து எல்லாமே கிடைச்சிரும். சிவனுக்கே வந்து இருக்கிறது வந்து நெற்றிக்கண்ணு சொல்றோம் இல்லையா, அந்த நெற்றிக்கண்ல உள்ள இங்க என்ன இருக்கு, தீ இருக்கு, அந்த நெருப்பு இருக்கு, நம்மளோட உயிர் சக்தி இருக்கு, நம்மளுடைய எல்லா சக்தியுமே இங்கதான் இருக்கு. அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா, அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம வந்து மெடிடேஷன்ல உட்காந்தோம்னா, என்னங்க சொல்றீங்க, மெடிடேஷன்ல உட்கார்ந்தாதான் ஆக்ஞா சக்கரமே வந்து ஆக்டிவேட் ஆகும்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு மெடிடேஷன்ல உட்கார்றாங்கன்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. நம்ம மூச்சை வந்து நம்ம கவனிக்கணும். என்னன்னா, இது வந்து இடது பக்கமா சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா அது வந்து இடகலை, வலது பக்கமா நம்மளுடைய சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா இது வந்து பிங்களை. ரெண்டு நாசிலையும் வந்து சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா இது வந்து சுழுமுனை. சுழுமுனைங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அந்த 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் மட்டும்தான் இந்த சுழுமுனை நாடி வந்து வேலை செய்யும். மற்ற நேரங்கள் எல்லாமே ஒண்ணு இடகலையில இருக்கும், இல்லைன்னா பிங்கலையில இருக்கும். இந்த 1.5 மணி நேரம் மட்டும்தான் இந்த சுழுமுனை வந்து ஆக்டிவேஷன்ல இருக்கும். நம்மளுடைய எனர்ஜி பாடி வந்து எனர்ஜி பாடியில வந்து ஏதாவது நம்ம வந்து டஸ்ட் வந்து ஏதோ வந்து சேர்ந்துருச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுழுமுனை வந்து பாதிப்படையும். இந்த சுழுமுனை நாடி வந்து 1.5 மணி நேரங்கிறது இன்னும் கொஞ்சம் சுருங்கி இன்னும் கொஞ்சம் டைம் கம்மியா வந்து சுழுமுனை நாடி ஆக்டிவேட் ஆக ஆக நமக்கு வந்து பாடியில பிசிக்கல் பாடியில வந்து நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த எனர்ஜி பாடியில ஏற்படக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து நம்ம அப்பப்போ கியூர் பண்ணிட்டோம்னாலே இந்த சுழுமுனை நாடி வந்து நமக்கு டைம் வந்து கம்மியா சுருங்காம நம்ம வந்து வச்சுக்க முடியும். நல்ல ஆரோக்கியமா இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் வந்து கரெக்டா இது வந்து வேலை செய்யணும். 1.5 மணி நேரத்துக்கு மேல கூட வேலை செய்யலாம், ஆனா வந்து கம்மியா ஆகக்கூடாது. கம்மி ஆயிடுச்சுனாலே நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைஞ்சு நம்ம வந்து ரொம்ப உடம்பு முடியாம சீரியஸா இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த சுழுமுனை நாடி சுருக்கி அப்படியே ரொம்ப ரொம்ப கம்மியாகி ஒண்ணுமே இல்லாம ஆகுறது தான் வந்து டெத் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம இந்த சுழுமுனை நாடியை வந்து ஆக்டிவேஷன்ல வச்சுக்கணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த எனர்ஜி பாடியில வந்து எந்த ஒரு டஸ்டும் சேர விடாம, எந்த ஒரு அழுப்பும் சேர விடாம, டாக்ஸின்ஸ் இல்லாம நம்ம வந்து தூய்மையா வச்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிசிக்கலா நம்ம என்ன பண்ணணும், இந்த எனர்ஜி பாடி வந்து கண்ணுக்கு தெரியாது, ஆனா நம்ம குளிக்கும் போது அதை வந்து நம்மளால கிளென்ஸ் பண்ண முடியும். அப்ப வந்து நம்ம கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு வந்து நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து டெய்லி குளிக்கும் போது தண்ணியில போட்டு அது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரும்போது நீங்க ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்க குளிச்சுக்கலாம். குளிக்கிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றோம், தலைக்கு குளிக்கிறது இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் இப்படிதான் தலைக்கு குளிக்கிறோம். ஆனா குளிக்கிறதுனால என்ன, நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் குளிச்சாதான் நம்ம ஃபுல் பாடியும் வந்து கிளென்ஸ் ஆகும். நம்ம கழுத்து வரைக்கும் குளிச்சுட்டு முகத்தை மட்டும் கழுவிக்கிட்டோம்னா பாடி வந்து கிளென்சிங் ஆகாது. குளிச்சாலே நம்ம வந்து தலைக்கு தான் குளிக்கணும். இன்னும் சொல்ல போனா ஒரு நாளைக்கு வந்து காலையில மாலையில 2 வேளையும் குளிக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது. நம்ம எனர்ஜி பாடி வந்து எப்பயுமே வந்து கிளென்சிங்கா நம்ம பண்ணிக்க முடியும், தூய்மையா அதை வச்சுக்க முடியும். நல்லா ஒரு ஆரோக்கியமா இருக்கிறவங்க எப்பயுமே இந்த 2 வேளையும் குளிக்கிறது வந்து பச்சை தண்ணியில குளிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, பச்சை தண்ணியில குளிச்சா ஒத்துக்காது, தலைவலி வரும் அப்படின்னு சொல்றவங்க வெது வெதுப்பான நீர்ல வந்து இந்த கல்லுப்பை போட்டு குளிச்சுக்கலாம். 2 வேளை குளிக்கிறது ரொம்ப நல்லது. முடியாதவங்க கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் வந்து 2 வேளை குளிக்காம நீங்க ஒரு வேளையாச்சும் தலைக்கு குளிக்கணும். இந்த கல்லுப்பை போட்டு குளிச்சுக்கிறது நம்ம எனர்ஜி பாடியை வந்து தூய்மையா வச்சுக்க வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எனர்ஜி பாடி கிளென்சிங் ஆயிட்டாலே என்ன ஆயிடும், நம்ம சுழுமுனை வந்து கரெக்டா நமக்கு வேலை செய்யும். இப்போ வந்து நம்ம மெடிடேஷன்ல உட்காரக்கு முன்னாடி எப்படி வந்து சுழுமுனையை வந்து நம்ம வர வைக்க முடியும் அப்படின்றத பாக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து மெடிடேஷன்ல நம்ம உட்காரும் பொழுது பாத்தீங்கன்னா, ஏன்னா 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரங்கிறப்ப அந்த 1.5 மணி நேரம் எப்போ வேணாலும் நடக்கலாம். நம்ம வந்து 24 மணி நேரமும் மூச்சை செக் பண்ணிட்டே இருக்க முடியாது. எப்போ சுழுமுனை வருதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து மெடிடேஷன் பண்ண முடியாது இல்லையா. நமக்கு ஆபீஸ்ல வேலைகள் இருக்கும், வீட்டுல வேலைகள் இருக்கும், பிசினஸ் இருக்கும். அப்படி நம்ம பிஸியா இருக்கிற நேரத்துல இந்த சுழுமுனை நாடி வந்து வேலை பார்த்துச்சுன்னா அப்ப நம்மளால மெடிடேஷன் பண்ண முடியாது. அதனால நம்ம காலையில எந்திரிச்சோடனே மெடிடேஷனோ இல்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியோ மெடிடேஷன் பண்ணும் பொழுது இந்த சுழுமுனை நாடியை நம்மளால கொண்டுட்டு வர முடியும். அப்ப சுழுமுனை நாடி வர வைக்கணும்னா என்ன பண்ணணும், வலது நாசியில நம்ம சுவாசம் இருக்கும் பொழுது மட்டும்தான் சுழுமுனை நாடியை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். இடது நாசியில வந்து உங்க சுவாசம் போயிட்டு இருக்கும் போது நீங்க வந்து சுழுமுனையை வந்து கொண்டுட்டு வர முடியாது. அப்படியே அது வந்தாலும் அது வந்து சுழுமுனை கிடையாது. இடது நாசியில இருந்து மாறி நம்ம சுழுமுனையை கொண்டுட்டு வர முடியாது. வலது நாசியில வந்து சுவாசம் போயிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அப்ப இடது நாசியில வந்து நமக்கு சுவாசமே இருக்காது. அது வந்து சூன்யம்னு சொல்லுவாங்க. அந்த சூன்யத்தை வந்து அடைச்சிக்கணும். அடைச்சிக்கிட்டு இந்த வலது நாசியில தானே நமக்கு சுவாசம் போயிட்டு இல்லையா, அது வழியாவே நம்ம சுவாசத்தை இழுக்கணும். உள்ள இழுத்து சுவாசத்தை உள்ள அடக்கி வச்சுக்கணும். இப்ப 2 கையும் எடுத்துட்டு எவ்வளவு நேரம் நம்மளால தம் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நம்ம தம் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி மறுபடியும் அதே வலது நாசியில மூச்சை உள்ள இருந்து 2 நாசியும் அடைச்சிட்டு மூச்சை அடக்கிட்டு
திருப்பி ரெண்டு கையும் ரிலீஸ் பண்ணி ரெண்டு நாசு வழியாகவும் மூச்சை விடணும். இது வந்து நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது. உங்களால எவ்வளவு நார்மலா நீங்க பிரீதிங் பண்ணிக்கோங்க. நார்மலா எவ்வளவு நேரம் உங்களால மூச்சு அடக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அடக்கிட்டு நீங்க மூச்சை ரெண்டு ரெண்டு கைகளையும் எடுத்துட்டு மூச்சை வெளியிட்டுறணும். இதே மாதிரி நீங்க ஒரு 10 வாட்டி நீங்க செய்யும் பொழுதே நீங்க மறுபடியும் செக் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா சுழுமுனை வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அப்ப ரெண்டு நாசி வழியாகவும் நீங்க வந்து மூச்சு காத்து வெளியே வரதை நீங்க செக் பண்ண முடியும். இப்படி செக் பண்ணிட்டு சுழுமுனை நாடி ஓப்பன் ஆனோம்னா என்ன ஆகும், இங்க நமக்கு ஆக்ஞா சக்கரம் வந்து ஓப்பன் ஆயிடும். அப்ப நீங்க மெடிடேஷன்ல உட்காரும் போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த ஆக்ஞா சக்கரம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு குறுகுறுப்பு ஒரு கூசல தன்மை இதெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க மெடிடேஷன்ல பழக ஆரம்பிக்கும் பொழுது நீங்க வந்து அந்த இடத்தையே நீங்க வந்து கவனம் பண்ணி மூச்சுல வந்து உங்க கவனத்தை செலுத்தி நேரா நிமிர்ந்து உட்காரணும். கைகளை வந்து இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி கோர்த்தும் வச்சுக்கலாம். நேரா ஸ்ட்ரைட்டா இருக்கும். நம்ம 7 சக்கரங்களும் வந்து ஒரே கோட்ல இருக்கணும். நம்ம வந்து இப்படி பெண்ட் பண்ணி உட்காந்துட்டோம்னு சொன்னா நடுவுல ஒரு சக்கரம் லாக் ஆயிடுச்சுன்னா ஒரு சக்கரத்துல இருந்து அந்த அடியில உள்ள சக்கரத்துல இருந்து மேல உள்ள சக்கரத்துக்கு வந்து பாஸ் ஆகி வர முடியாது. ஏன்னா நடுவுல வந்து இப்படி பெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த அந்த சக்கரத்தோடயே நம்மளுடைய உயிர் சக்தி வந்து என்ன ஆயிடும், அடிப்பட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அதனால எப்பயுமே நீங்க வந்து முதுகெலும்பு நேரா இருக்கணும். நீங்க கீழே வேணாலும் உட்காந்துக்கலாம், சேர்ல வேணாலும் உட்காந்துக்கலாம், எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம். கால்களை மடிச்சு இந்த மாதிரி உட்கார முடிஞ்சா உட்காந்துக்கலாம், இல்லைன்னா நீங்க சேர்ல உட்காந்து கால்களை தொங்க கூட உட்காந்துக்கலாம். ஆனா எந்த ஒரு உட்காரத்துக்கு எந்த கண்டிஷனும் இல்லை. ஆனா முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கால்கள் வந்து தரையில கிராஸ் பண்ணி இருக்கணும். சேர்ல இருந்தாலும் காலை கிராஸ் பண்ணி தரையில படுற மாதிரி நீங்க வச்சுக்கணும். முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணும், கண்ணு மூடி இருக்கணும். இதுதான் முக்கியமான தியானத்துக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதான். நீங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே தியானம் வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு நீங்க இதை ஃபாலோ பண்ணி மெடிடேஷன் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு வாரம் 10 நாள்லயே உங்களுக்கு வந்து எவ்வளவு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இதனால உங்களுக்கு 100% இல்ல 1000% நன்மைகள் வந்து பல நன்மைகள் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பல கிஃப்ட்களை வந்து நம்ம பேரை எழுதி வச்சுக்கிட்டு நம்ம எப்படா வருவோம், நம்ம கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நம்ம யாருமே நம்ம வந்து அந்த சுழுமுனை நாடியை வந்து ஆக்டிவேட் பண்றது இல்ல. நம்ம வந்து மெடிடேஷன் பண்றது இல்ல, மெடிடேஷன்ல உட்கார்றது இல்ல, பிரபஞ்சத்துல பேசுறது இல்ல. இதனாலதான் வந்து நமக்கு வர வேண்டிய எதுவுமே நமக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே நமக்கு கிடைக்காம போய் நம்ம ஒரு சராசரி வாழ்க்கையை பிறந்ததுல இருந்து இறந்த வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன், நான் இது பண்றேன் அது பண்றேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு புலம்பியே வாழ்ந்துட்டு சாதாரண ஒரு மனுஷனாவே நம்ம வந்து சாதாரணமா பிறந்து சாதாரணமா வளர்ந்து சாதாரணமாவே புலம்பிக்கிட்டே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். நீங்க வந்து மெடிடேஷன்ல உட்கார்ந்து பாருங்க. இந்த வந்து நீங்க எவ்வளவு மிகச்சிறந்த மனிதர்கள் எல்லாமே பாருங்க. ஓஷோ, விவேகானந்தர், வள்ளலார், இந்த மாதிரி பல சித்தர்கள் அவங்க எல்லாருமே மெடிடேஷன் பண்ணி அவங்க வந்து அவங்க வாழ்க்கைய வந்து நல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. புகழோட உச்சியில வாழ்ந்திருக்காங்க. பல மனிதர்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே மெடிடேஷன் பண்ணவங்க எல்லாருமே பாருங்க, அந்த மெடிடேஷன் பவரை வச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கல, மக்களுக்கு நல்லது பண்ணணும், இந்த உலக மக்களுக்கு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் நினைச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்ச பல விதமான நன்மைகளை வந்து உலக மக்களுக்கு கொடுக்கணும். அவங்களுடைய ஆர்வங்கள் பூரா எதுல இருந்துச்சு, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுலே இருந்துச்சு. அதனாலதான் அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய ஆத்மா வந்து ஒரு உயர்ந்த ஆத்மாவா இருந்துச்சு, ஹையர் சோலா இருந்துச்சு. ஆனா நம்ம வந்து நமக்கு என்ன கிடைக்கும் இப்படின்னு நினைச்சே நம்ம எந்த ஒரு பயிற்சி பண்றதுனாலும் அதோட ரிசல்ட் என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும் இதுல அப்படின்னு சொல்லியே நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கறதுனாலதான் நம்ம வந்து இன்னும் நம்ம கீழ்நிலை ஆன்மாலே இருக்கோம். உயர்நிலை ஆன்மாவுக்கு நம்ம வந்து கீழ்நிலை ஆன்மால இருந்து உயர்நிலை ஆன்மாவா மாறணும் அப்படின்னாலே நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணவே நம்ம யாரு, நான் யார் அப்படிங்கிறது வந்து நான் வந்து இந்த உடல் கிடையாது. நான் வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிட முடியுங்களா, அந்த பேர் கிடையாது. நான் வந்து எல்லா நிலைகளையும் கடந்து நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிறத உணர்ற நிலைக்கு நம்ம வந்துடுவோம். நம்ம அந்த நிலைக்கு வரும் பொழுது நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம அடைய முடியாத லட்சியங்கள் வந்து எதுவுமே இருக்காது. நம்ம எந்தெந்த நிலையெல்லாம் அடையணும்னு நினைச்சோமோ அத்தனை நிலைகளையும் நம்ம அடைஞ்சு ஆரோக்கியம், பெயர், புகழ், பெருஞ்செல்வம் எல்லாமே அடைஞ்சிருப்போம். நம்ம புத்தர் வந்து யாரு, எப்படி வாழ்ந்த ஒரு இளவரசர் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இது வந்து இந்த புத்தருக்கு போதி மரத்தடியில வந்து ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவருக்கு வந்து உடனடியா போதி மரத்துல வந்து மரம் வந்து அவருக்கு ஞானத்தை கொடுக்கலங்க. அவர் வந்து தினமும் பயிற்சி பண்ணி மெடிடேஷனை வந்து பயிற்சி பண்ணதுனாலதான் அவருக்கு வந்து ஒரு நாள் அந்த பவர் கிடைச்சது. அவர் வந்து அதான் புத்தருக்கு என்னென்ன பவர் கிடைச்சதுன்னா அவர் அவ்வளோ பயிற்சி பண்ணாரு, அவ்வளோ மெடிடேஷன் பண்ணாரு. நீங்க மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு அவ்வளோ சக்திகள் கிடைக்கும். நம்மளும் புத்தர் ஆக முடியும், நம்மளும் விவேகானந்தர் ஆக முடியும். அவங்களும் சாதாரணமா ஒரு மனித குலத்துல பிறந்து மகான்களா ஆனவங்க தானே, ஞானிகளா ஆனவங்க தானே. அதே மாதிரி நம்மளாலையும் ஞானிகளா ஆக முடியும், நம்மளாலையும் என்லைட்மெண்ட் அடைய முடியும், நம்மளாலையும் முக்தி அடைய முடியும், நம்மளாலையும் எல்லாமே முடியும்.
நீங்க வந்து கண்டிப்பா பயிற்சி பண்ணி பாருங்க. இதனுடைய பலனை வந்து நீங்க பயிற்சி பண்ணி பண்ணி நீங்க என்ன பலன்கள் அடையறீங்க அப்படிங்கறத வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க பண்ணதுனால என்ன பலன் அடைஞ்சிங்கன்றதையும் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா புதுசா மெடிடேஷன் பண்றவங்களுக்கு அது ஒரு பூஸ்டா இருக்கும். அதனால நீங்க வந்து எல்லாருமே நீங்க என்ன பலன் அடைஞ்சீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸை வந்து எல்லாருமே ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.